ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேலுடைய ஊடகத்திலே சொல்லிட்டாங்க. பொதுவாகவே அவங்க நியூஸ் எல்லாம் வெளியே கொண்டு வரதில்லை. ஆனால் அதை மீறி பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் ரொம்ப எமர்ஜென்சி அறிவிப்பாங்க. இன்றைக்கி கருப்பு தினம் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிப்பாங்க. அதுக்கு பதிலாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்தமாகவே எந்த நியூஸுமே காசாவை பற்றி இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க சொல்லியிருக்காங்கனாவே ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன தகவல்னு பார்க்கும்போது காசாக்குள்ளேருந்து செய்தி வருது. இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் பல பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அத்தனை வாகனங்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மெர்கவாக்களையும் அதே மாதிரி ட்ரூப்ஸ் வாகனங்கள், புல்டோசர்களையும் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் அழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இதுவரை அழிக்கப்பட்டதே கிடையாது. இதுவரையும் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவம் இறந்துருக்காங்க. ஆனால் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட வாகனம் அழிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா இதுதான் முதல் தடவை. அதனால தான் உடனே அந்த தகவல் இனிமேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெத்தன்யாகு இன்றைக்கி ஒரு நாள் 24 மணி நேரமும் என்ன இருக்குன்னா, எந்த ஒரு செய்தியும் காசாவை பற்றி எந்த நியூஸ்லையுமே போடக்கூடாது, போட்டால் நாங்கள் பேன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இழப்பை தழுவியிருக்காங்க. காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடியதே அங்கே இருக்கக்கூடிய அந்த புல்டோசரு மெர்கவாக்களும் தான். ஏன்னா புல்டோசர் என்ன பண்ணுதுன்னா, எந்தெந்த கட்டிடங்கள்லாம் கொஞ்சமாக இடிஞ்சிட்டு மிச்சம் மீதி இருக்கும் அதையெல்லாம் தேடி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. அதுக்கு வேறு என்ன பண்ணியிருக்காங்க, 5000 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. ஒரு வீட்டை இடித்தா 5000 ரூபா தரோன்னு சொல்லிட்டு. அதனால தொடர்ச்சியாக அந்த புல்டோசர்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, காசாவில் இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்கையும் மிச்சம் மீதி இருக்கிறதையும் சேர்த்து அழிச்சிட்ருக்கு. அது என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நிலைமை இன்னும் மோசமாயிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய வீடுகள் இடிஞ்சிருந்தாலும் சரி மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் தங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி தாக்கும் போது என்ன ஆயிருன்னா, எந்த இடத்துலையுமே யாருமே தங்க முடியாது, ஒரு கட்டிடம் கூட இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி புல்டோசர்களாக குறி வச்சு முதல்ல தாக்கியிருக்காங்க. அது போக மெர்கவாக்கள்லாம் ஒட்டுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு தொடர் அணி மேலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. பொதுவாக புல்டோசருக்குள்ளே ஒரு நேரத்தில் ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, அதிகமானவங்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மெர்கவாக்குள்ளே அப்படி கிடையாது, 5லேருந்து 7 பேர் வரையெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வாகனங்களே இவ்வளோ தாக்கப்பட்டிருக்குன்னா உள்ளக்குள்ளே இருக்கிறவங்களுடைய உயிரிழப்புகளும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் இருக்காங்க. அவங்களுடைய ஹெலிகாப்டர்லாம் பல தடவை நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடிப்பட்டவங்களெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. ரொம்பவே ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் இப்போது காசாக்குள்ள கடந்த 24 மணி நேரமாக போய் கொண்டிருக்கு. இதெல்லாம் இல்லாமல் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர்களும் உணவு வாங்க வரும்போதெல்லாம் சுட்டு தள்ளப்படுறாங்க. நேற்று கூட 33 பேர் இறந்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே அநியாயம் தான் சொல்லணும். உணவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அதில் வேறு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வெஸ்ட் பேங்க்கில் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு ரவுண்டு ஆரம்பிச்சு விட்ருக்காங்க. கொஞ்ச நாளாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வெஸ்ட் பேங்க்கில் தாக்குதல் பண்ணாலும் ஓரளவுக்கு ஓஞ்சிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது மறுபடியும் வெஸ்ட் பேங்க்கில் அராஜகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ளே போயிட்டு இவருடைய தல்முரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளெல்லாம் இந்த பெண்குறின் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு. அது இல்லாமல் இந்த இஸ்ரேலி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு மினிஸ்டர் இருக்கிறானே, அந்த ஆள் இன்றைக்கி என்ன அறிவிப்பு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நாங்கள் காசாக்குள்ளே இன்னுமே விரிவாக்க போகிறோம், காசாக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே நாங்கள் கைப்பற்ற போகிறோம். ஏற்கனவே பல பகுதிகள் பார்த்திங்கன்னா எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது தகவல் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம். அப்போ உங்களை என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து உங்களை பாதுகாப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள்கிட்டருந்து நாங்கள் காப்பாற்றுவோம். அதனால் நீங்கள் ஏதாவது துப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலி கார்ட்ஸ் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சிருக்கிறது மட்டும் கிடையாமல் அது போக நோட்டீஸ் போடுறது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை ஏதாவது ஒரு பிட் நோட்டீஸ் போட்டுருவாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பிட் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல தடவை இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, காசாக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் இடத்துலையே அச்சுறுத்தல் மாதிரியான நோட்டீஸ்களை போட்டு அவங்களுடைய உதவியை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு தடவை கூட காசா மக்கள் நாங்கள் காட்டி கொடுக்குறோம், நாங்கள் ஊரை விட்டு வெளியேறோம், பிணை கைதிகள் இங்கே தான் இருக்கிறாங்க, போராளிகள் இங்கே தான் இருக்காங்க, தலைவர்கள் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட அவங்க விட்டு கொடுத்ததே இல்லை. இருந்தாலும் இவர்களுக்கு புத்தியே வராது, அங்கேயே தான் என்ன பண்ணுவாங்க, மிரட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனாலும் இன்றைக்கி இவங்க வாங்கின அடி அப்படிங்கிறது பார்த்தா இந்த போருடைய வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு இவங்க அடி வாங்கலைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான இழப்புகளை இன்றைக்கி ஒரே நாளில் என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் இராணுவம் தழுவியிருக்காங்க. இதில் வேறு அப்பப்போ சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்தில் போரை நிறுத்திடுவோங்கிறாரு ட்ரம்ப்பு. அதுக்கப்புறம் நெத்தன்யாகு எல்லா பிணை கைதிகளையும் மீட்டுட்டு வர்றதுக்கு நாங்கள் ஒரு டீலிங்க்கு வந்துட்டோங்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா காசா தரப்புலேருந்து எதையுமே இன்னும் அறிவிக்கலை.
காசா தரப்புலேருந்து எதையுமே இன்னும் அறிவிக்கல அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம் காசா எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர நிறுத்தத்தை அவங்க இன்னும் ஒத்துக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த போர் நிற்க போதா இல்லை இவங்க வந்து எப்போ போல் பொய் சொல்லிட்டு இந்த சமாதானம்னு சொல்லிட்டு பிரச்சனையை பெருசு பண்ண போகிறாங்களான்ட்டு. இதான் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்.